வணக்கம். இன்னையோட மார்க்கெட் ஒரு வாலடைல் செஷனா இருந்தது. ஏன்னா, நிஃப்டி இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்ததா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல ஒரு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ், அப்புறம் அகைன் ஒரு 50, 70 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஒரு 3, 4 டைம்ஸ் மார்க்கெட் ஒரு ஹியூஜ் வாலடைல், ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாம மூவ் ஆச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யூரோப் யூனியனோட ட்ரேட் டீல் இந்தியாவுக்கு இன்னைக்கு சைன் ஆக போகுதுன்ற ஒரு நியூஸ் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதோட இம்பேக்ட் பாசிட்டிவ். ரெண்டாவது, இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎஸ் வந்து 50% டேரிஃப்ல 25% குறைக்க போறதா இது மீடியாவில் வந்திருக்கிற ஒரு ஸ்பெகுலேஷன். இது நடக்குமா நடக்கலையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது, பட்ஜெட்டுக்கு ரொம்ப க்ளோஸா வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 ட்ரைனிங் செஷன் தான். அடுத்தது பட்ஜெட் சண்டே பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒரு ஆக்ஷன் பேக்டு வீக். நான் ஆல்ரெடி செவ்வாய்க்கிழமையோட ப்ரீ மார்க்கெட் செஷன் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் ஒரு ஆக்ஷன் பேக் வீக்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது ஓப்பனிங்கே இந்த அளவுக்கு தெரிச்சு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டது. இந்த டீல், யூரோப்போட டீல் சைன் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஒரு பக்கம் செல்லிங் ப்ரெஷர், எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டை ப்ரெஷர் கிரியேட் பண்ணாலும், இன்னொரு பக்கம் டிஏஎஸ் இன்வெஸ்டர்ஸோட ஃப்ரெஷ் பையிங் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. ஸோ இப்போ அவங்க தான் அப்படி இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம மார்க்கெட்டோட வாலட்டைல வச்சு பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீல்னால மார்க்கெட் ஏன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நியூஸ், அதாவது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்ற, இதான் இந்தியாவோட பிக்கெஸ்ட் டீல், வேற ஒரு கண்ட்ரியோட போடக்கூடிய டீல். அப்புறம் மார்க்கெட் ஏன் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல? இது நான் ஆல்ரெடி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அன்எக்ஸ்பெக்டட் சின்ன நியூஸாக இருந்தாலும் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணும். பட் எதிர்பார்க்குற ஒரு நியூஸ் பெரிய நியூஸாக இருந்தாலும் அதுக்கு ரியாக்ஷன் குறைவாகவே இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. யூரோப் யூனியனோட டீல் இன்னைக்கு சைன் ஆனது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயன்றதுனால. ஆனால் அது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் பட் அதுக்கு அதோட ரியாக்ஷன் நிஃப்டியில் குறைவாக இருந்தது. இன்னொரு பக்கம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பவுன்ஸ் பேக், மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. நான் ஆல்ரெடி என்னோட ட்ரைனிங் செஷன் மதுரை திருச்சியில் நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இந்த காரலேஷன் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு ஆக்சிஸ் பேங்க் தான் இன்னைக்கு ஓப்பனிங்கில் கை கொடுத்தது. ஆக்சிஸ், கோட்டாக் பேங்கோட ரிசல்ட், ஐசிஐசிஐ பேங்க் ரேலி, இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட், இது எல்லாமே இன்னைக்கு ஒரு பியூர் பிளே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் செக்டார் பேசிஸில் பார்க்கும்போது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸை விட பிஎஸ்யூ பேங்க்ஸில் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அது பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது ஆன்லைன்லையும் இருக்கு, ஆஃப்லைன்லையும் இருக்கு. அந்த செஷன் கலந்துக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்களோட மார்க்கெட்டில் இருக்கிற டவுட்டு, கொரீஸு, உங்களோட போர்ட்ஃபோலியோ சந்தேகங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். என்னோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். ஏன் இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னா, நாளையோட ட்ரேடிங் செஷன் பட்ஜெட் வரைக்கும் எப்படி இருக்கும், அதோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், யூரோப் யூனியனோட இந்த ட்ரேட் டீலில் ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, டெக்ஸ்டைல் செக்டார், அப்பேரல், கிளாத்திங் 12%லேருந்து 0% டாரிஃப். லெதர், ஃபுட்வேர் 17லேருந்து 0%. பட் இதில் என்னன்னா, ஃபார்மா செக்டாருக்கு பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் இல்லை. ஆட்டோ, அதாவது முக்கியமாக இந்த யூரோப் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கார், லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து ரொம்ப அவங்கள ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ அங்கிருந்து இங்கே இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோ செக்டாருக்கு இது ஒரு செட்பேக். ஏன்னா முக்கியமாக இதில் லக்ஸுரி வெஹிக்கிள் வந்து ரொம்ப மேஜராக இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. 6% கிட்ட இறங்கின இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% நியர்லி டவுனில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி 7% ரயில்வே ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ், ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கான டேரிஃப் 7% நீல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு காரணம், ரயில்வே அண்ட் ஷிப்பிங் கம்பெனி டேரிஃப் குறைச்சது. இன்னொன்று பட்ஜெட். இது ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு ஜிஆர்எஸ்சி 6% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிடிஎல், ஹெச்ஏஎல், ஒரு சில நெகட்டிவாக இருந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் பவுன்ஸ் பேக் இருந்தது. அதாவது மசகான் டாக், ஜி ஷிப்பிங், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு
ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஃபார்மா ஸ்டாக்ஸில் தான் இன்னைக்கு மோசமான டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூரோப்பியன் யூனியன் டீலோட இம்பாக்ட். டாடா மோட்டார், மாருதி சுசுகி, இதெல்லாமே பெரிய ஃபால் இருந்தது, நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் மார்னிங் இந்த மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஆக்சிஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. மேபி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. டாடா கன்சூமரோட ரிசல்ட் இன்னைக்கு 3% கிட்ட இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக். அடுத்து இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி பேசலைன்னா இந்த மார்க்கெட் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 3,60,000 சில்வர் ஒரு கிலோ கிராஸ் ஆகிருக்கு. அதே போல் கோல்டு US டாலரில் கிட்டத்தட்ட $5,100 கிராஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டாருக்கு யூரோப் யூனியன் டீல் ஒரு காரணமாக இருந்தாலும் மெட்டல் ப்ரைஸ் ஒரு இம்பேக்ட் ஒரு பெரிய ரீசன். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது சில்வர் வந்து இந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு 4 to 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா கடந்த வாரம் சில்வர் ETF ஒரே நாளில் அந்த 10% 15% ஒரு பெரிய கரெக்ஷன் இருந்தது சில்வரோட ஃபால் அன்னைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனாலும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். சில்வர் ETF இந்த ரீசெண்டாக ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா, 10 to 15%. அந்த கிராஷ்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி நியூ ஹையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. மேபி நீங்கள் ETF லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லாஸோட இந்த ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தாலும் இல்லை லாஸ் வந்திருந்தாலும் அது ரெக்கவர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற MCXோட ரிசல்ட் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு. அதோட இம்பாக்ட் BSE இன்க்ரீஸ் ஆயிருந்தது மோர் தென் 3%. மெட்டல் செக்டார் பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா JSW ஸ்டீலோட ரிசல்ட் ஒரு காரணம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா நியூஸுமே மெட்டலுக்கு பாசிட்டிவாக இருந்தது. இந்த டீலு, மெட்டல் ப்ரைஸு, JSW ஸ்டீலோட ரிசல்ட் இம்பேக்ட் ரொம்ப முக்கியமானது. கடந்த வெள்ளிக்கிழமை மோசமான சரிவை சந்தித்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மேனேஜ்மெண்ட் இந்த அலிகேஷனுக்கான ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு ஓப்பனிங்லேயே அதானி குரூப் ஸ்டாக்ஸை ஒரு 2-3% அதானி என்டர்பிரைசஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆகி மோர் தென் 5 to 6% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. க்ளோசிங்கில் அதானி என்டர்பிரைசஸ் 5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு அப்படியே அடுத்தது ரயில்வே, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு இன்னைக்கு செகண்ட் ஹாஃப், அதாவது மார்க்கெட் முடிகிற லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இதை தாண்டி CPSE ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆயில் இந்தியா, NTPC, NBCC, BEL, NMDC, பாரத் பெட்ரோலியம், முக்கியமாக பாரத் பெட்ரோலியம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. இந்த ஸ்டாக்ஸில் இன்னைக்கு அதிகமான ஃபோக்கஸ், ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட இருந்தது. யூரோப் யூனியன் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் KPR மில், வெல்ஸ்பூன் லிவிங், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரயில்வே இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்சியர்ஸ் நம்ம கவனிக்கலாம், REC, பவர் ஃபினான்ஸு, இது அதே போல் டிஃபென்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம் பட்ஜெட் வரப்போகிறதுனால. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் அக்விசிஷன், ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. எந்த கம்பெனி அப்படின்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். கிரெடிட் ஆக்சஸ் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அலம்பிக் ஃபார்மா USFDAவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ். ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்த ஏஷியன் பெயிண்ட் ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல, டேமேஜ் ஆகிருக்கு ஏஷியன் பெயிண்ட். நாளைக்கு ப்ரோக்கரேஜோட அப்டேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபால் ஆன ஸ்டாக்ஸ்னா SBFC ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி கிட்டத்தட்ட 12% இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. சிஞ்சின் இன்டர்நேஷ்னல், இன்னும் ஒரு சில ஃபார்மா கம்பெனி, அதாவது சிகாச்சி, சுப்ரியா லைஃப் சயின்ஸ், குவாலிட்டி ஃபார்மாசிட்டிக்கல்ஸ், சூவன் லைஃப் சயின்ஸ், இதெல்லாமே 4-5% பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இந்த யூரோப் யூனியனோட டீல்னால. சன் டிவி 6% இறங்கியிருக்கு. காட்ரிஜ் கன்சூமர் ப்ராடக்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு 6% கிட்ட இறங்கியிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்க்கான இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து 14%லேருந்து 0% டாரிஃப் வந்து குறைச்சிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்தியாவில் ரொம்ப ஒரு நெகட்டிவ் செட் பேக்குன்னு கூட சொல்லலாம். டிக்சன் இன்னைக்கு 2024 அப்புறம், ஜூன் 2024 அப்புறம் 10,000க்கு பிலோ முதல் முறையாக கிராஸ் ஃபால் ஆயிருக்கு. ஸோ டிக்சன் தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்ல இருக்கு. CG பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு ஓப்பனிங், இன்னைக்கு க்ளோசிங் ஸ்டேஜில் வந்தது. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அதே போல் மேரிக்கோ லாஸ்ட் ஹவரில் லாஸ்ட் அரை மணி நேரத்தில் ரிசல்ட் வந்திருக்கு.
ப்ராஃபிட் 13%, ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்டில் என்ன மேரிக்கோட ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னா மார்ஜின் ப்ரெஷர் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. 19.1%லேருந்து 16.7% அளவுக்கு மார்ஜின் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செக்டார் அப்படின்னு வரும்போது நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் டிஃபென்ஸ் செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நிஃப்டி 50ல 34 ஸ்டாக் பாசிட்டிவ், 16 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். அதானி, ஆக்சிஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி போர்ட்ஸ், கிராசிம், டாடா கன்சூமர் இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அல்ட்ராடெக் சிமெண்டோட ரிசல்ட் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். அண்ட் டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஏஷியன் பெயிண்ட் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபால். ஏஷியன் பெயிண்ட் நியர்லி 3%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 4% ஃபால் ஆயிருக்கு. கோடக் மஹிந்திரா பேங்க்குடைய ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போனது. மோர் தென் 2% இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் ரேலி ஒரு காரணமாக பார்க்கலாம். மிட் கேப்ல சோனா காம்ஸ்டார் இன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமாக ரிசல்ட் ஒரு ரீசன். மெட்டல்ல செயில், பிடிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஃபால் ஆனதுன்னா பாலிசி பஜார் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர், அதாவது புரோக்கரேஜ் கமிஷன் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் பாலிசி பஜார் இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது கரூர் வைஸ்யா பேங்கோட ரிசல்ட் நியர்லி 10% இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஜிஆர்எஸ்சி, எம்சிஎக்ஸ், டேட்டா பேட்டர்ன், இந்துஸ்தான் காப்பர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மிட் கேப்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மொமெண்டமோட க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ். பிவிஆர் ஐநாக்ஸ்கிட்ட இருந்து மேரிக்கோ அக்வேர் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு பிவிஆர் ஐநாக்ஸ் இன்னைக்கு 3% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மீடியா இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.4% இறங்கி இருந்தாலும் பிவிஆரோட பாசிட்டிவ் க்ளோசிங். ஆனால் இன்னொரு பக்கம் சன் டிவியும் டிபி கார்ப்பும் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர். மெட்டல்ல ஜேஎஸ்எல் 8% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானியோட ரேலியும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க்லேயும் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருந்தது உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.